பட்டி காமெடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு சிறு தகவல், வங்கியை பற்றின ஒரு சிறு தகவல். நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் உங்கள் நகை அடைய வைக்கிறீங்க. உங்களால் அசல் மற்றும் வட்டியை கட்ட முடியவில்லை. 3 வருடங்களுக்கு பிறகு வங்கியானது உங்கள் நகையை ஏலத்தில் விடப்போவதாக ஒரு விளம்பர செய்தியோ அல்லது உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியோ அல்லது தகவல் மூலமாகவோ உங்கள் வங்கி மேலாளர் மூலமாகவோ உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த ஏலத்தில் கலந்துக்கங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் வந்து 1,30,030,000 ரூபாய்க்கு உங்களோட மொத்த அமௌண்ட் அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து ஏலம் நடைபெறும் பொழுது உங்கள் நகையானது 1,60,000 ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்டு விட்டது என்றால் மீதி உள்ள 30,000 ரூபாயை வங்கி உங்கள் கணக்கில் போட்டுவிடும். இதுதான் உண்மை. நீங்கள் ஏலத்தில் பங்கு பெற்றுக் கொண்டால்தான் இந்த செயலை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் அந்த ஏலத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையில் இருப்பாங்க. கண்டிப்பான முறையில் வங்கி ஏலத்தோட தொகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொகை நீங்கள் 1,30,000 சொல்றீங்க பார்த்தீங்களா, 1,40,000 அப்படின்னு ஆரம்ப விலையை செட் பண்ணுவாங்க. 1,40,000 அப்படின்னு செட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வட்டியோடு சேர்த்து ஒரு 10,000 சேர்த்து தான் வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் இல்லையா? இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு 1,40,000 1,60,000 வரையும் 20,000 எதுக்கு அப்போ யாரும் ஏலம் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நகையோட மதிப்பு கூட தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நகையோட வெயிட்டையும் நகையோட தர மதிப்பையும் எல்லாமே கண் கூட பார்க்கலாம். ஏலம் விடுவதற்கு முன்னாடி அந்த ஏலத்தில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி வெயிட் போட்டு காட்டுவாங்க. காட்டிட்டு அந்த மதிப்பு 916 அந்த மாதிரி அந்த மதிப்பெல்லாம் காட்டிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணிட்டு வங்கி ஒரு விலையை சொல்லுது, ஏல விலையை 1,40,000 சொல்லுது அப்படின்னா அதை காட்டி 10,000 கம்மியாக தான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், அந்த வங்கியோட நாம்ஸ் படி. ஸோ ஏலம் ஆரம்பிக்கப்பட்ட விலையிலேருந்து ஒரு 20,000 வரை ஏற்றிக்குவாங்க. அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருந்துவாங்க. ஸோ ஏலம் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அந்த நகை வெயிட் வச்சுட்டு அவங்க ஒரு ஐடியா போட்டு அந்த மிச்சம் வர நகையை எடுத்துட்டு உடனே அந்த நகையை விற்று அவங்களுக்குள்ள அந்த பணத்தை பங்கு போட்டுக்குருவாங்க. இதுதான் நடக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நகை ஏலம் விடும்போது ஏலத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செயலை நீங்கள் தடுக்கலாம். எப்படி என்றால், நீங்கள் ஏலத்தை ஏற்றி கொண்டு போயிட்டே இருக்கணும். கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அதுவே நின்றோம். இப்போ 1,40,000 ஆரம்பிக்கப்பட்ட ஏல ஆரம்பிப்பு ஒரு 2,10 அப்படின்னு முடிச்சா கூட மற்றவங்களாம் போயிடுவாங்க. ஏன்னா வேல்யூ காட்டி நீங்கள் அதிகமாக கெட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை பற்றி பயப்படவே வேணாம். நீங்கள் கையில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு 10,000 20,000 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏலம் எடுக்க நாங்கள் எப்படி சார் நான் பணத்தை கட்டுறது அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஒன்றும் கிடையாது. அந்த நகையை எடுத்துட்டு அந்த நகையை அதே பேங்க்லேயே நீங்கள் அடகு வைங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 1,40,000 கிட்டத்தட்ட நகை வருடம் கூட தான் செய்யும். 3 வருடம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் உங்கள் நகை மதிப்பு கூட தான் இருக்கும். ஸோ வங்கி 1,40,000 உங்களுக்கு ஒரு 1,80 கூட தரலாம். பாக்கி ஒரு 20 ரெடி பண்ண முடியாதா? ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகையும் உங்கள் கையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த மிச்சமான பணமும் அந்த உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவல் தான், விழிப்புணர்வு தகவல் தான். தயவு செஞ்சு உங்கள் நகை ஏலம் அறிவிக்கப்பட்டது என்றால் பயப்படாமல் நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட நகை மீட்டு எடுக்கிற வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.